மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அக்கட்சி தொண்டர்கள் அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட டாலரோடு மாலை அணிந்து விரதம் இருந்து மொட்டை அடித்து அவருடைய நினைவிடத்துல அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர், தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத தலைவர் என பல்வேறு முகங்களை கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தவர். இல்லை என்று வரும் ஏழை மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கியவர் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் 28 உடல்நலக் குறைவால் காலமானார். அவருடைய உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அவருடைய நினைவிடத்தை கேப்டன் ஆலயம் என குறிப்பிட்டு வருகிறார்கள். விஜயகாந்த் மறைந்தது முதலே அவருடைய நினைவிடத்தில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அவருடைய நினைவு தினத்தை குரு பூஜையாக தேமுதிக அனுசரிக்கிறார்கள். இதில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று காலையிலேயே சென்னை கோயம்பேட்டிலிருந்து அவருடைய நினைவிடத்திற்கு தேமுதிக தொண்டர்கள் பேரணியாக சென்றிருக்கிறார்கள். பேரணிக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்த நிலையிலும் கூட தடையை மீறியும் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த், எல்.கே. சுதீஷ், விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் உள்ளிட்ட பலரும் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். விஜயகாந்த் நினைவிடத்தில் ஏராளமான பெண்களும் கட்சி தொண்டர்களும் திரையுலக ரசிகர்களும் அவருடைய நினைவிடத்தில் குவிந்து வருகிறார்கள். ஏராளமான பெண்களும் விஜயகாந்தின் நினைவிடத்தில் கதறி அழுது அஞ்சலி செலுத்தினார்கள். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தங்களின் குலசாமி எனவும் அவர் வாழ்ந்த தெய்வம் எனவும் கூறி பெண்களும் தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மேலும் விஜயகாந்த் நினைவிடத்தில் அரசியல் பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பலரும் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். எல்லாம் ஒரு வருஷம்